அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தேதி 6ஆம் தேதி 6ஆம் மாதம் 2026. நம்முடைய குளியல் கட்டி ஊற்றப்பட்டு 30 நாள் ஆயிடுச்சு. ஸோ இதை இப்போ நம்ம பிரித்து பேக் பண்ண போகிறோம். 4 பேட்சோடைய குளியல் கட்டி மொத்தமாக ட்ரைவில் அடிக்காச்சு. இப்போ இது பேக்கிங்க்கு போகுது. இப்போ குளியல் கட்டியை எங்களுக்கு இது இந்த குளியல் கட்டியோட இந்த மோல்டு இருக்கு பார்த்தீங்களா, இது கரையாது. நீங்கள் இந்த சிலிக்கான் போடுற மோல்டுலாம் பார்த்தீங்கன்னா அது ரியாக்ட் ஆகும். இந்த குளியல் கட்டியோட அது ரியாக்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாக்க இந்த சோப்பு உடைய ஒரிஜினாலிட்டி அந்த தன்மை இழந்துருவீங்க. அப்போ நாங்கள் இந்த மோல்டை நான் கொண்டு வரத்துக்கு எடுத்துக்கிட்ட அந்த ஒரு தேடல் ஒரு நீண்ட பயண தேடல். நமக்கு இது டயூடாமன் அந்த பகுதி, கோவா அந்த பகுதியில் கிடைக்கக்கூடிய ஒரு மோல்டு. உண்மையை சொன்னா என்னுடைய குளியல் கட்டி எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா பாலாடை கட்டி மாதிரி இருக்கு, பால் கோவா மாதிரி இருக்குமாங்க. உண்மைதான். இந்த டையும் அதனுடைய ஒத்தது தான். இப்போ இதை நாங்கள் இந்த குளியல் கட்டி எடுத்து பட்டர் பேப்பர்ல சுத்திட்டு அதுக்கு மேல என்னுடைய மருதம், நம்ம குளியல் கட்டியோட பிராண்டு மருதம். ஏன் இது மருதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருள் தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், சோத்துக்கத்தாழை, வெந்தய தண்ணி. இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க மருத நிலம், வயலும் சார்ந்த வாழ்வியல், அங்க உருவாக்கப்பட்ட மூலப்பொருளை கொண்டு, விளைவிக்கப்பட்ட மூலப்பொருளை கொண்டு உற்பத்தி செய்யறதுனால நம்ம மருதம்னு பேர் வச்சிருக்கோம். உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. எங்க குளியல் கட்டி பத்தி சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. இது யாரெல்லாம் பயன்படுத்தலாம்னாக்க பிறந்த குழந்தையில இருந்து வயதுல பெரியவங்க வரைக்கும் அனைவரும் பயன்படுத்தலாம். அனைத்து தோள்களுக்கும் இதை பயன்படுத்தலாம். இதனுடைய டிஎஃப்எம் பார்த்தீங்கன்னாக்கா 78 விழுக்காடு நாங்கள் டிஎஃப்எம் அச்சீவ் பண்ணியிருக்கிறோம். சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய லேபரேட்டரியில, சோப்பு கெமிக்கல் லேபரேட்டரியில கொடுத்து சோதனை பண்ணது. உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் வேணா நான் இதில் அட்டாச் பண்றேன் பேக்ரவுண்ட்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த குளியல் கட்டி பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஒரு பால்கோவா மாதிரி தான் தெரியும். ஏன்னா அந்த மோல்டோடைய தன்மை அப்படிதான். இது நாங்கள் மேல இருந்து போரிங் பண்ணணும், மேல இருந்து ஊற்றணும். கோல்டு மெத்தட்ல நாங்கள் இதை ரெடி பண்ணி மேல இருந்து ஊற்றணும். நான் ஒரு மொத்தமா பொதுவாக ஒரு அச்சில ரேக்ல போட்டுட்டு அதை கட் பண்ணி ஒரு ஸ்கொயர் ஷேப்ல கொடுக்கலாம் தான். ஆனா ஸ்கொயர் ஷேப்ல கொடுத்தாக்க எனக்கு டேமேஜஸ் அதிகமாகுது. அதுல நான் எதிர்பார்க்குற மிக்சிங்கை கொடுக்க முடியல. அப்ப ஒவ்வொரு மோல்டுக்கும் நாங்க தனியா ஒரு மிக்சிங் கொடுத்துக்கிட்டாக்க எனக்கு 100% அந்த ரியாக்ஷன் ப்ராப்பரா இருக்கும். என்ன சொல்றதுன்னா, அந்த ஃபார்முலாவை திரும்ப திரும்ப நான் மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது எனக்கு இதுல முழுமையா அனைத்தும் கலந்து வரும். நான் ஒரே ஒரு வாட்டிக்கு மிக்ஸ் பண்ணிட்டு மொத்தமா ஊத்திட்டேன்னு சொன்னாக்க எனக்கு ஒரு சைடு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் நாங்க இண்டிவிஜுவலான சின்ன சின்ன கட்டியை போடுறோம். இதுல நான் பெரிய கட்டியா 100 கிராம் கட்டி ஒன்று அறிமுகப்படுத்தி இருக்கிறேன். அதை அடுத்த காணொலியில் உங்களுக்கு காட்டுறேன். குளியல் கட்டிய எதுக்காக பட்டர் பேப்பர்ல சுத்துறோம் அப்படின்னாக்க, உங்களுக்கு சேரும்போது இதுல எந்த விதமான லோக்கல் மாய்ச்சரும் பற்றக்கூடாதுன்றதுனால நம்ம பட்டர் பேப்பர்ல சுத்துறோம். அதே போல இதுல இன்னொரு அடிஷ்னலா நம்மளுடைய பட்டர் பேப்பருக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கிற மாதிரி நம்மளுடைய பிராண்டையும் போட்டுறோம். ஸோ இது என்ன, எனக்கு பல பேர் பல ஐடியா சொல்றாங்க. நான் அதை ஏற்க முடியல. ஏன்னா நம்மளுடைய பொருளுக்கான தரம் எப்படி கெடாம இருக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம கவனம் செலுத்த வேண்டியதா இருக்குது. பல பேர் நமக்கு அட்டை பெட்டியில போடுங்க, இப்படி பண்ணாதீங்க, அப்படி பண்ணுங்கன்னு சில யோசனை சொல்லும் போது அந்த யோசனைக்கு நாம பதில் சொல்ல முடியல. ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொல்றாங்க. ஆனா நம்ம இந்த பொருளோட தரம் கெடாம இருக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அதை தான் செஞ்சாகணும். அதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கும்போது இதை தாண்டி ஒரு நல்ல ஒரு பேக்கிங்கை நம்மளால யோசிக்க முடியல. அதே போல விலையும் சரியா இருக்கணும் மக்களுக்கு. நான் அந்த உற்பத்தி பண்றது குளியல் கட்டிக்கு தேங்கெண்ணெய், விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய், இது மூணுமே பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்ல இன்னைக்கு விலை அதிகம். நம்ம அதுக்கான மூலப்பொருளை வாங்கி அந்த மூலப்பொருளையும் கொண்டு மக்கள்கிட்ட கொடுக்கும்போது, அதை மதிப்பு கொட்டி கொடுக்கும்போது இருக்கிற ஒரு வேலை பாருங்க. 30 நாளைக்கு இந்த குளியல் கட்டி இப்படி காத்தோட்டத்துல இருக்கணும். அப்படி இருக்கும்போது நாம என்ன பண்ண முடியும்? மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்கறதுக்கு நம்ம போராட்டம் தான் பண்ண வேண்டியதா இருக்குது. போராடித்தான் அதை கொண்டு உங்களுக்கு சேர்க்கிறோம். ஒவ்வொரு பொருளுக்கு பின்னாடி, தரமான பொருளுக்கு பின்னாடி கடுமையான போராட்டங்கள் இருக்கு. அது முதல்ல மக்களுக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு தெரியல. நல்ல பொருளை தேடுறவங்களுக்கு அந்த பொருளுடைய தரத்தினால சோதனைகள் கண்டிப்பா வைப்பாங்க. ஆனா அது சந்தை எப்படி படுத்துறாங்க, என்ன மாதிரியான மூலப்பொருளை பயன்படுத்துறாங்க,
அது என்ன மாதிரியான நன்மைகள் தருது, அதெல்லாமே கேட்டு விழிப்புணர்வு அடையணும். முதல்ல மக்கள் விழிப்படையாம நாடு வளர்ச்சி அடையாதுங்கிறது தான் பொதுவான ஒரு கருத்து. அப்படி பார்க்கும்போது நம்ம ராது நிறுவனத்தினுடைய அடிப்படை நாதமே விழிப்புணர்வு மற்றும் விநியோகம் தான். அப்ப அந்த விழிப்புணர்வு அப்படிங்கிறது என்னன்னாக்க, இதுவரைக்கும் யாரும் செய்யாததை நாம செய்யறோம். என்ன செய்யறோம்? நஞ்சில்லா உணவு, அதுவே நம் கனவு, ஆரோக்கியத்தை விதிப்போம், அடுத்த தலைமுறை செழிக்க, இந்த மாதிரி கோட்பாடை நம்ம வச்சுட்டு இருக்கும்போது, நீங்க என்னதான் நமக்கு வியாபார ரீதியா நீ வளர்ச்சி அடையணும்னாக்க, இப்போதைக்கு பாலிசியா போ, கொஞ்சம் கலப்பட பொருளை கொடுத்துட்டு வா, இருக்கிற சந்தையில இருக்கிற பொருளை வாங்கி வித்துட்டு நீ கொஞ்சம் பெரிய பணக்காரனா வந்துட்டு அதுக்கப்புறம் பிரீமியம் ப்ராடக்ட் கொடு, நல்ல பொருள் கொடு அப்படின்னு சொல்லும்போது, இது ஒரு வியாபார ரீதியா நான் முன்னெடுத்திருந்தேன்னு சொன்னோன்னா, நானும் ஒரு 10ஓட 11 10ஓட 20ன்னு சொல்லிட்டு ஒரு வியாபாரியா மாறி இருப்பேன். நம்ம வந்ததே ஒரு கொள்கையோட வந்தோம். ஏன் ஒரு நாட்டுல கலப்பட பொருள் அதிகமா இருக்கு, ரசாயன பொருள் அதிகமா இருக்கு, நோய்கள் ஏன் அதிகமா இருக்கு? அதுக்காக இறக்குமதி செய்யப்படக்கூடிய மருத்துவ உபகரணங்கள், மருந்துகள், மாத்திரைகள் ஏன் அதிகமா வருது? அப்ப இது யோசிச்சு பார்க்கும்போது ஐயா நம்மாழ்வார் ஐயா நமக்கு சொல்றாரு, நாம ஒரு சமூக விலங்கு, மனிதன் ஒரு சமூக விலங்கு. இந்த சமூக விலங்குடைய அடிப்படையே என்னன்னு பாத்தீங்கன்னாக்க, காலையில எந்திரிச்சு பற்பசை பல்லு விளக்குறதுல இருந்து இரவு சாப்பிட்டுட்டு ஒரு தேநீர் அருந்திட்டு தூங்குற வரைக்கும் நீங்க கார்பரேட் முதலாளிகள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருளை தான் பயன்படுத்துறீங்க. அந்த பொருளுடைய பக்க விளைவுகள் எல்லாத்தையும் நீங்க வாங்கிக்கிட்டு தான் உறங்க போறீங்க. அதுக்கடுத்து அந்த பக்க விளைவால வரக்கூடிய வியாதியை குணப்படுத்த அந்த மருத்துவர்கிட்ட தான் போறீங்க. அந்த மருத்துவர் கொடுக்குற மருந்து பொருட்கள் உங்களுக்கு குணப்படுத்தும். அதே சமயம் அந்த மருந்தும் ஒரு பக்க விளைவை கொடுக்கும். அந்த பக்க விளைவுக்கு நீங்க இன்னொரு முறை மருத்துவமனை போகணும். இப்படி இந்த சமூக விலங்கு 365 நாளும் ஒரு சைக்கிள் சக்கரம் போல மருத்துவமனைக்கு போய்கிட்டே தான் இருக்கணும். அப்ப நாம என்ன யோசிக்கிறோம்? இங்க இயற்கையோடு இயற்கையா வாழ்றதுக்கு எல்லா சூழலும் நல்லாதான் இருக்கு. நாம அதை தேடி போகல, அல்லது நம்ம அதை பயன்படுத்திக்கல, அல்லது அந்த மாதிரி உற்பத்தி பண்றவங்களுக்கு நம்ம அடையாளப்படுத்த முடியல. நான் ஒரு சின்னதா அந்த கைபேசியில காணொலி எடுத்து சமூக வலைதளத்துல பதிவு செஞ்சு அதை உங்களுக்கு சேர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா, அதை பார்க்குற மக்கள் நமக்கு ஒரு என்னடா இவன் பழமைவாதம் பேசிட்டு இருக்கிறான், இப்படியே எப்படா போடா, ஏதோ ஒன்று போட்டு குளிச்சுட்டு போக வேண்டியதான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அது ஒரு பிற்போக்குத்தனமான எண்ணமா மாறும்போது அவருடைய பிள்ளைகளுக்கு கூட அந்த நல்ல பொருளை போகணுங்கிற எண்ணத்தை அவரே மறுத்துடுறாரு. ஒரு தாய் தம் பிள்ளைக்கு நல்ல பொருள் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா, அந்த நல்ல பொருள் எங்க இருக்குன்னு கொஞ்சம் இணையத்துல தான் தேட முடியும். அக்கம் பக்கத்துல போய் தேடிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தால இருக்கிற இந்த பரபரப்பான வாழ்க்கை சொல்லுங்க. அப்ப இந்த இணையத்துல உங்களுக்கு உங்களுடைய கைபேசி மூலியமா உங்க வீட்டுக்குள்ள வரோம். அது மூலியமா எங்க பொருளை பத்தி நீங்க கேள்வி கேட்கலாம், அதை ஒரு தடவை பயன்படுத்தி பார்க்கலாம், அதனுடைய தரத்தை பத்தி நீங்க கேட்கலாம். அதே போல நீங்க நல்ல பொருளை தேடும் போதுதான் நல்ல பொருளை உற்பத்தி பண்ணுங்கிற எண்ணம் என்னை போன்ற இளைஞர்களுக்கும் வரும். அவனும் தொடர்ந்து அதுல தன்னை ஈடுபடுத்திக்கிட்டு உழைக்கிறதுக்கு முன் வருவாங்க. என்ன ஆயிடுது? எல்லாரும் இயற்கையான பொருள்னு சொல்றாங்க, யாதான் நம்புறது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. அதெல்லாம் கேட்கும் போது நமக்கே மனசு விட்டு போயிடுது. என்னதான் பண்றது? அப்ப இந்த மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வந்தாக்க, நான் நல்லது செய்யறேன்னே சொல்லல, நான் தரமான பொருள் கொடுக்குறேன், நல்ல பொருள் கொடுக்குறேன், பக்க விளைவு இல்லாத பொருள் கொடுக்குறேன், ரசாயனம் இல்லாத பொருள் கொடுக்குறேன், அவ்வளவுதான் என்னுடைய வேலை. நீங்க என் பொருளை சோதனை பண்ணணும்னாக்கா தாராளமா எடுத்துட்டு போய் கிண்டி லேபரேட்டரியில நீங்க சோதனை பண்ணிக்கிட்டு இவன் பொருள் தரமானதா தான் இருக்கு, அதனால இவனதே வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நீங்க வரலாம். இல்லைன்னா என்னுடைய சோதனை பண்ண அந்த சர்டிபிகேட், நான் ஒவ்வொரு தடவை சர்டிபிகேட் நீங்க கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு தடவை நான் இப்போ பேட்ச் போடுறேன், நாளைக்கு ஒரு பேட்ச் போட போறேன், அதுக்கு நான் போட்டுட்டு நான் கொண்டு போய் லேப்ல கொடுத்து டெஸ்ட் சர்டிபிகேட் வாங்கிட்டு டெய்லி வச்சுட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு தடவை டெஸ்ட் பண்ணும்போதெல்லாம் 3800 ரூபா செலவு பண்ண வேண்டியதா இருக்கு ஜிஎஸ்டியோட. அப்ப எத்தனையோ டெஸ்ட் ரிப்போர்ட் எடுத்திருக்கிறோம் இந்த ப்ராப்பர் ரேஷியோ கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆனா உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா அதையும் செஞ்சு காட்டுறோம். ஆனா செஞ்சு காட்டினதுக்கு அப்புறம் நீங்க தான் எங்களுடைய வியாபார தூதுவரா இருக்கணும், விளம்பர தூதுவரா இருக்கணும். மக்களுக்கு விழிப்புணர்வு அடைய வைக்கிறதுக்கு யாரோ ஒருத்தவங்க முன் வாங்க. எவ்வளவு பேர் கொலாபரேஷன் பண்றீங்க, எவ்வளவு பேர் மார்க்கெட்டிங் பண்றீங்க, எங்களை மாதிரி உற்பத்தியாளர்களுக்கு ஒரு ஆதரவு குரல் கொடுக்கணும். ஆதரவு குரல்னாக்கா இவங்க நல்ல பொருள் உற்பத்தி பண்றாங்களா, முதல்ல எங்க பொருளை வாங்கி பயன்படுத்தி பாருங்க, நீங்க 4 பேர்கிட்ட சொல்லுங்க. நீங்க ஒரு 10 லட்சம் ஃபாலோவர் வச்சிருக்கீங்க இன்ஸ்டாகிராம்ல அப்படின்னு சொன்னாக்கா எங்க பொருளுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க, நீங்க வாங்கி பயன்படுத்தி பாருங்க. ஒவ்வொரு பொருளுக்கும் கடினமான உழைப்பு இருக்கு, முதலீடு இருக்கு. அதை வாங்கி நீங்க பயன்படுத்தினதுக்கு அப்புறம் உங்களுக்கு இதுல ஒரு மாற்றம் ஏற்படும். அதுவாச்சும் இந்த நாட்டு மக்களுக்கு உங்க மூலியமா ஒரு நல்ல பொருள் போய் சேரும் நம்புறேன்.
இப்போ பாத்தீங்கன்னா இந்த குளியல் கட்டியை வந்து விற்பனை முறையை நான் சொல்றேன். என்னுடைய பகிரி எண்ணுக்கு, அதாவது வாட்ஸ்அப்புக்கு நீங்க வந்து மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு தயவு செஞ்சு ஃபோன் பண்ணாதீங்க, என்னால எடுக்க முடியாது. இந்த ஃபோன் பண்றதுனால பல ஃபோன் காலை நான் அட்டன் பண்ணி ஒவ்வொருத்தட்டையும் அரை மணி நேரம் 1 மணி நேரம் பேச வேண்டியதா இருக்குது. அதனால இன்னொரு கஸ்டமருக்கு வந்துட்டு வெயிட்டிங் காலே இருந்துகிட்டு இருக்கு. அதனால இதை நான் தவிர்க்க விரும்புறேன். தயவு செய்து வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க என்ன கேட்கணுமோ குரல் பதிவு போடுங்க, நான் ஒவ்வொருத்தருக்கா பதில் சொல்லிட்டு வரேன். இது ஒரு எளிமையான முறையை போயிடும். ரெண்டாவது, நீங்க குளியல் கட்டி வாங்குறவங்க, வீட்டுக்கு வாங்குறவங்க உங்களுடைய முகவரி கொடுத்தீங்கன்னா தயவு செய்து பின்கோடு அவசியம் கொடுங்க. எஸ்டி கோடியில் அனுப்புனாக்க அந்த பின்கோடு இல்லைனாக்கா உங்களுக்கு கரெக்டா வந்து சேராது. அடுத்து உங்க ஃபோன் நம்பர், அதே இது நீங்க மிஸ் பண்ணாம கரெக்டா கொடுத்துட்டீங்கன்னா நான் கரெக்டா எழுதி அனுப்பிடுவேன். ஒரு குளியல் கட்டி, ஒரு வீட்டுக்கு 10 குளியல் கட்டி குறைஞ்சது ஆர்டர் கொடுங்க. அடுத்து கடைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா குறைஞ்சது ஒரு 50 குளியல் கட்டி வந்து ஆர்டர் கொடுங்க. இப்ப நம்ம கையில வந்து 500க்கும் மேற்பட்ட குளியல் கட்டி ஸ்டாக் இருக்கு ரெடியா. ஸோ ஒவ்வொருத்தரும் நீங்க ஆர்டர் கொடுக்குறீங்க அப்படின்னாக்கா முதல்ல பணத்தை எனக்கு செலுத்திட்டு அதுக்கப்புறம் முகவரி அனுப்பி அந்த ஸ்கிரீன்ஷாட்டை போட்டு விடலாம். தேவையில்ல பணம் வந்துருச்சுன்னா நானே பணம் பெற்றுக்கொண்டேன்னு உங்களுக்கு நான் வந்து மெசேஜ் பண்ணிடுவேன் பார்த்த உடனே ஆன்லைன்ல இருந்து. அதே போல முகவரி கொடுத்துட்டீங்க, பணம் அனுப்பிட்டீங்க அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு வந்து பார்சல் அனுப்புறதுக்கு பேக் பண்ணிட்டு நான் இது அட்ரஸ்லாம் எழுதி ஸ்டிக்கர்லாம் அதில் ஒட்டிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அதையும் அனுப்பிடுவேன். கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் கொரியரில் கொடுத்துட்டு அவங்ககிட்ட இருந்து நான் வந்து இந்த டூப்ளிகேட் காப்பி, கஸ்டமர் காப்பி வாங்கி அதையும் ஃபோட்டோ எடுத்து ட்ராக்கிங் நம்பரும் உடனே அனுப்பிடுவேன். இதை நான் வழக்கமாக பண்ணிட்டு இருக்கிறதா ஏற்கனவே என்கிட்ட பொருள் வாங்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். அடுத்து கொரியர் உங்களுக்கு நான் அனுப்பி சிட்டி பகுதியா இருந்ததுனாக்கா 24 மணி நேரத்துல உங்களுக்கு டெலிவரி ஆகும். கொஞ்சம் அவுட்டர்ல இருந்தா 48 மணி நேரத்துல 2வது நாள் உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகும். ஒரு சிலருக்கு வந்துட்டு வீட்டுக்கு ஒன்றும் தர மாட்டேன், நீங்க வந்து இந்த ஸ்பாட்ல வாங்கிங்கன்னு சொன்னாங்கனாக்கா அங்க போய் வாங்குற மாதிரி இருக்கும். அவங்க எனக்கும் ஃபோன் பண்ணுவாங்க, சார் கஸ்டமர் இங்க வர சொல்லுங்க அப்படிம்பாங்க. நானும் ஃபோன் பண்ணி சொல்லிடுவேன். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பார்சல் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கான வழிமுறைகள். உங்களுக்கு வேற ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா தயவு செஞ்சு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க, வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்க, டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து பதில் சொல்றேன். இதை மீண்டும் சொல்றேன், இது வந்து பிறந்த குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் பயன்படுத்தலாம். மருதம் குளியல் கட்டி ஒரு மாற்றத்திற்கானது. இது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா உங்களுடைய சருமங்களை பாதுகாக்குது, வேர்வை சுரப்பிகளை திறக்குது, உங்க உடல்ல இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குது. இதுல நான் வந்து பர்ஃபியூம் சேர்க்க மாட்டேன், சேர்க்கல இது வரைக்கும் சேர்த்ததுல. இதை நீங்க பயன்படுத்த உங்களுக்கு வந்து ஒரு குளியல் கட்டினா வாசம் வரணும் அப்படிங்கிற எண்ணமே அற்று போயிடுது. பல பேர் வந்து எங்களுக்கு பர்ஃபியூமே தேவையில்ல, இது போட்டு குளிச்சாவே எங்களுக்கு நல்லா இருக்கு, ரெஃப்ரெஷ்ஷா இருக்கு போதுன்றாங்க. இப்ப கடையில் இருக்கக்கூடிய 700க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய ரசாயன குளியல் கட்டிகள்ல அந்த பர்ஃபியூம்ங்கிற ஒரு விஷயத்த சேர்த்துதான் அந்த பொருளை உங்களுக்கு வாங்க வைக்கிறாங்க. உங்களுக்கு ஒரு மைசூர் சாண்டல் சோப்புனாக்க மன்னிக்கணும், அந்த சோப் பேர் சொல்றதுக்கு அதனுடைய மனம் உங்களுக்கு அந்த சோப்புடைய கம்பெனி ஞாபகப்படுத்தும். சிந்தால் சோப்புனா அதுக்கு ஒரு மனம் இருக்குது, சந்திரிகா சோப்புனா அதுக்கு ஒரு மனம் இருக்குது. இப்படி ஒவ்வொரு சோப்புக்கும் அந்த ஸ்மெல்லு தான் உங்களுக்கு வந்து நினைவை கொடுக்குதே தவிர அந்த குளியல் கட்டி பயன்படுத்தினதுனால உங்களுக்கு ஏற்பட்ட ஒரு மாற்றத்தை வந்துட்டு உங்களுக்கு நினைவுபடுத்துது. ஆனா நம்ம மருதம் குளியல் கட்டியை நீங்க பயன்படுத்தினீங்கன்னாக்க நிச்சயமா ஒரு மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. பயன்படுத்திட்டு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.